அனைவருக்கும் வணக்கம். ராஜராணி அடுப்பங்கரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் கொதிக்கிற வெயிலுக்கு இதமாக குழு குழுன்னு கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கூழை சாப்பிட்டீங்கன்னா கத்திரி வெயிலுக்கு கூட ஹாய் சொல்லலாம், அவ்வளவு குழு குழுப்பாக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு பதிலாக நீங்கள் இந்த கம்மங்கூழே சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இந்த அருமையான கம்மங்கூழ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ கம்பு எடுத்து அதை சுத்தம் பண்ணிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். எட்டு மணி நேரம் ஆயிருச்சு. இப்போ கம்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அருமையாக முத்து முத்தா ஊறி இருக்கும். இப்போ கம்பை மறுபடியும் சுத்தம் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கம்பங்கூழ் செய்யும்போது அதோட அரைக்கிற பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருக்கிற கம்பு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 4 இல்லை 5 தடவை பல்ஸில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு 1-2 அரைப்பட்டிருக்கு. இதுதான் அதோட சரியான பக்குவம். ஒருவேளை அரைக்கும் போது நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா கம்பங்கூழோட ஸ்ட்ரக்சரே மாறிடும். அது கஞ்சி மாதிரி ஆயிரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. வாய் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்து சூடாக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க கம்பை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். 1 லிட்டர் அளவு தண்ணி தான் சேர்க்கணும்னு எந்த அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கூழ் தான் செய்ய போகிறோம். கெட்டியானாலும் சரி, தண்ணி மாதிரி இருந்தாலும் சரி, அது சரியாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கம்பு வேகிறதுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் எடுக்கும். அதனால நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒருவேளை நம்ம ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சிட்டோம்னா கண்டிப்பாக இந்த சாதம் பொங்கி அடுப்பையே நாரழிச்சிரும். அதே மாதிரி மூடி வைக்கும்போது கொஞ்சமாக கேப் விட்டு மூடி வைங்க. கம்பு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அடிக்கு ஒரு தடவை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம சாதமும் பூ மாதிரி மலர்ந்துருச்சு. இப்போ சாதத்தை கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அது அருமையாக வெந்திருக்கும். அதே நேரத்தில் கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். இதுதான் சரியான பக்குவம். இந்த நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கால்வாசி அளவு கம்மஞ்சோரை ஒரு கப்பில் எடுத்து ஆற வச்சுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்மஞ்சோறு நல்லா ஆறிடுச்சு. இது கூடவே ஒரு கப் அளவு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த நேரத்தில் உப்போட அளவை சரி பார்த்துக்குங்க. ஒருவேளை உப்பு பத்தாமல் இருந்ததுன்னா கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கம்பங்கூழ் கூட தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு தயிர் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் அதை புளிக்க வச்சுருங்க. நீங்கள் காலையில் சாப்பிடணும்னா நைட்டே கலந்து வச்சுட்டிங்கன்னா அது நல்லா புளிச்சிக்கும். காலையில் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அருமையான புளிப்பு சுவையுடன் நம்முடைய கம்மங்கூழ் தயாராகிருச்சு. இது கூட சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கிற பெரிய வெங்காயம், மோர் மிளகாய், துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிற மாங்காய் கூட உப்பு மிளகாய் தூள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளத்தாலும் உணவாலும் இணைந்திருப்போம். நன்றி.